Hi guys, TNPSC aptitude videos நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So அதுல இன்னைக்கு பார்க்க போறது percentage session 7 part 1. So percentage பாத்தீங்கன்னா percentage, profit loss, discount எல்லாமே வரும். So maybe ரெண்டு பார்ட்டா போற மாதிரி பிளான் பண்றேன். So இன்னைக்கு part 1 பார்க்க போறோம். So quantsல வந்து இது வரக்கூடிய டாபிக் ஓகேவா. So percentage டாபிக் பொறுத்தவரை கண்டிப்பா 1 or 2 questions கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So கண்டிப்பா வரும். So அதுல கான்செப்ட் and PYQs எல்லாமே சால்வ் பண்ணலாம் ஓகேவா. So வாங்க டாபிக் போலாம். Before that ஐயப்பன் சார் ஆப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கிராக் ஆப் ஐயப்பன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் டெலிகிராம் ஃபாரம்ல ஐயப்பன் சார் ஆப்டிங்கிறதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க so that we can discuss the questions ஓகேவா. ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக்ல போலாம். ஸோ பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ எனி வேல்யூவை அவுட் ஆஃப் 100 சொல்கிறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 100 சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் பர்சன்டேஜ். ஸோ நம்ம பேசிக்காக இந்த 10th வந்து பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ 10th நம்ம ஒரு 400 மார்க் எடுத்துருக்கோம்னுங்கண்ணா. ஸோ 500க்கு 400 எடுத்திருப்போம். அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணியிருப்போம் 0.000080. ஸோ இதை நம்ம 80% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த இதுதான் பர்சன்டேஜோட சிம்பிள். இதை போட்டிருக்காங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 100ன்னு அர்த்தம். ஸோ இந்த 80% நம்ம எப்படி கூட போடலாம் 80/100 இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம் ரைட்டா. ஃபைன். ஸோ அந்த பர்சன்டேஜ் போடுறதுல நம்மளுக்கு ஒரு சில டவுட் மட்டும் வரும் சரியா. என்ன அப்படின்னா ஏ பர்சன்டேஜ் ஆஃப் பி அப்படின்னா ஏ பர்சன்டேஜ் ஆஃப் பி ஓகேவா. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு என்ன வந்துடணும் அந்த நம்பர் பக்கத்தில் கீழே என்ன வந்துடணும் 100 வந்துடும். ஸோ ஏ பர்சன்டேஜ் பி அப்படின்னா A/100 into B அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுவே ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி இப்படி கொடுத்தா ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி, பியில் ஏ வந்து எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போடணும் ஓகேவா. ஸோ ஜென்ரலி பர்சன்டேஜுங்கிறது இப்போ நம்ம 10th மார்க் பார்த்தோம் இல்லையா, இதே இந்த மாதிரி போடும்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா சார் 500 கிலோ வருமா இல்லை 400 கிலோ வருமா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் கிராஃப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாத்துக்குமே நம்ம சால்வ் பண்ணுவோம் சரியா. பட் இதில் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குப்பா. என்னென்னா 500க்கு நீங்கள் 400 வாங்கியிருக்கீங்க, அப்போ 100க்கு எவ்வளோ வாங்கியிருப்பீங்க. இட் இஸ் நத்திங் பட் ஸ்மால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 0.0000 இங்கே வந்து 80 வந்துடும். x is equal to 80. ஸோ இந்த ஒரு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓவராலாக பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, ஸோ 2-3 இதில் வந்து இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 500க்கு 400 100க்கு எவ்வளோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் சரியா. ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் தான் ஓகேவா. நீங்கள் பண்ணுறது என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. ஃபைன். ஸோ பர்சன்டேஜில் உங்களுக்கு அடுத்து தெரியக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ 100 இருக்குது, 100லேருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வேல்யூ. ஸோ 100ல் 10% அப்படிங்கிறது 00 கட்டாயிரம் 00 ஆன்சர் வந்து என்னது 10 தான் ஓகேவா. ஸோ அந்த 10 இதில் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 110 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஓகேவா. ஸோ இதில் அகெயின் 10% ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஸோ 110ல் 10% 0000 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 11 கிடைக்கும் ஓகேவா. ஸோ இந்த 11 இதில் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 99 கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஃபைன். ஸோ இது வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணக்கூடியது. இப்போ பர்சன்டேஜ் கொடுக்கல 100லேருந்து நம்மளுக்கு இது வந்து 90 மாறிடுச்சு அப்படின்னா எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 10 ஃப்ரம் எதுலேருந்து 100லேருந்து. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் 10%. இது வந்து 10%. இப்போ அகெயின் 90லேருந்து ஒரு 70 மாறிடுச்சு அப்படின்னா ஓகேவா எவ்வளோ குறைஞ்சிருக்கு 20 குறைஞ்சிருக்கு. இப்போ 20% சொல்ல முடியுமா முடியாது. ஏன் அப்படின்னா குறைஞ்சது எதுலேருந்து 90லேருந்து 20 குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ 00 இந்த மாதிரி உங்களுக்கு 200/9 வருது. ஸோ ஃபுல் வேல்யூவாக வரல. ஸோ இதை மைனஸ் பண்ணி இதுதான் உங்களுக்கு எவ்வளோது பர்சன்டேஜில் உங்களுக்கு கிடைக்கிறது ஓகேவா. ஃபைன். ஸோ இது பாருங்கள் 100ல் உங்களுக்கு வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு எவ்வளோ வரும் 25 இன்க்ரீஸ் ஆகும், கூட்டினா 125 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இதில் 20% ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ 125ல்
20% அப்படிங்கிறது இது 1, இது வந்து 5, இங்கே ஒன்று என்ன வரும் 25 வரும். அந்த 25 இங்கே மைனஸ் பண்ணால் அகைன் என்ன கிடைக்கும் 100 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ணது எல்லாமே பர்சன்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிங்க கரெக்டாக. இப்போ பர்சன்டேஜ் கொடுக்கல 100லேருந்து இட் பிகம் 125. ஸோ இன்க்ரீஸ் ஆனது பை வேல்யூ 25 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் 25 அவுட் ஆஃப் 100 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பர்சன்டேஜ் 25%. இட் இஸ் நத்திங் பட் 25% இன்க்ரீஸ்ட். ஸோ இன்க்ரீஸ்னால் நம்ம அப்ஸ்ட்ரா போடுறோம், இல்லை டவுன் ஆரோ போட்டோம்னா டிக்ரீஸ் அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் அகெயின் 125லேருந்து இப்போ 100ஆக மாறுது அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு 25 பை வேல்யூ ஃப்ரம் வாட் ஃப்ரம் 125 இன்ட்டு 100. ஸோ இது 1, இது 5, இது 1, இது 20. இட் இஸ் நத்திங் பட் 20%. ஸோ 20% ரெடியூஸ்ட். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுலேருந்து கூடுது குறையுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை வச்சு இப்போ ஒரு ஜென்ரல் சிண்டெக்ஸ் நான் எடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 20% ரெடியூஸ் ஆச்சுன்னா நோ சேஞ்ச். நோ சேஞ்ச். பாருங்கள் 100ல் ஆரம்பிச்சது 25 இன்க்ரீஸ் ஆச்சு 125, அகெயின் 20% டிக்ரீஸ் ஆச்சு 100. ஸோ 100ல் ஆரம்பிச்சு எதுலேயே முடிஞ்சிச்சு 100லேயே முடிஞ்சிருக்கு. இதுதான் என்னது நோ சேஞ்ச். ஓகேவா? ஃபைன். ஸோ 25% இன்க்ரீஸ் 20% டிக்ரீஸ்னால் நோ சேஞ்ச். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 1/4 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1/5 டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிடலாமா ஃபார் நோ சேஞ்ச். ஏன்னா 1/4 அப்படின்னா 25/100 போட போகிறீங்க, என்ன வரும் உங்களுக்கு 1/4 வரும். ஸோ இதிலிருந்து நான் என்ன ஜென்ரல் சிண்டெக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 1/x இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 1/x+1 டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஃபைன். ஓகே. ஸோ இப்போ வந்து 1/4 இன்க்ரீஸு 1/5 டிக்ரீஸ் அப்படின்னா 1/x இன்க்ரீஸ் ஆகணும், 1/x+1 டிக்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துட்டோம். சப்போஸ் மேலே 1 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் வந்து என்ன பண்ணுறது? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும் ஃபார் சேம் வேல்யூ அப்படின்னா 3/7. சரியா? ஸோ இதுக்கு என்ன ஜென்ரல் ஃபார்முலா பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு என்ன ஜென்ரல் ஃபார்முலா, இதை நம்ம வேறு மாதிரி கூட நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும்? 30%ங்கிறது என்னது 30/100. ஸோ 3 இது போயிடுச்சு. அப்போ 3/10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும் 3/13. ஸோ இதை எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னா n/x இன்க்ரீஸ் ஆச்சுன்னா n/x+n டிக்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம 1 எங்கே போட்டோமோ அந்த இடத்துல என்ன போடுறோம் n போட போகிறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஃபைன். ஓகே. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். The price of sugar increased by 30%. Increased by 30%. What is the percentage reduction? What is the percentage reduction in the consumption? In the consumption. So use பண்ணுறதுல எவ்வளோ குறைக்கணும் so that the expenditure of sugar remains same. So again சொல்கிறேன், the price of sugar increased by 30%. அப்போ அதோட ப்ரைஸ் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வாட் இஸ் தி reduction in the consumption? அப்போது உங்களோட கன்சம்ஷன் லெவலில் நீங்கள் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும் so that the expenditure of the sugar remains same. இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து நம்ம 2 விதமாக பண்ணுவோம். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 kg சுகர் வாங்குகிறோன்னு வச்சுக்கோமா. அப்போது 10 kg 1 kg வந்து நம்ம வந்து 10 ரூபி வச்சுக்கலாம். ஓகே. அப்போ 10 kg எவ்வளோ ரூபா? ஸோ வேல்யூ எப்போவுமே ப்ரைஸ் இன்டு ப்ராடக்ட் நம்பர்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ ப்ரைஸ் வந்து 10 ரூபா, 10 கிலோனா நீங்கள் வந்து 100 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க. சரியா? 100 ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க. இப்போது சேம் 100 ரூபா தான் செலவு பண்ணணும். சரியா? 1 kg என்ன ஆகிடுச்சு
13 ஆயிடுச்சு. 1 kg 13 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் 10 கிலோ வாங்க முடியாது, கரெக்டாக? 10 கிலோ வாங்க முடியாது. இப்போ எத்தனை கிலோ வாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100/13 வருமா? ஓகேவா? இட் இஸ் அரவுண்ட் எவ்வளோ வேல்யூ வருது? சப்போஸ் நீங்கள் வந்து 100/30 எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வரும்? 100/13, சரியா? 13. அப்போ 7.69 kg தான் நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க. அப்போ ரெடக்ஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதை இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்காமல் டைரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா 30% இன்க்ரீஸ் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும் டு மெயின்டைன் சேம் வேல்யூ? சிம்பிளாக. ஸோ இப்படி பண்ணும்போது 30% நத்திங் பட் 30/100. ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 30/130 என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். ஸோ 0 கட் ஆயிரும். 3/13 into 100 இட் இஸ் நத்திங் பட் என்னது? 300/13 இப்படிங்கிறதா உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இட் இஸ் அரவுண்ட் 23.07% ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். சரி, இப்போ இதை வேறு மாதிரி சால்வ் பண்ணணும் சார், எனக்கு வந்து இந்த x/n அந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொல்லிக் கொடுத்த ஜென்ரல் கான்செப்ட், ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த சேம் ஜென்ரல் கான்செப்ட் யோசிச்சு பாருங்கள். 100 இருக்குது, உங்களுக்கு 30% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன ஆயிரும்? 130. இதில் எவ்வளோ குறைச்சிங்கன்னா அகெயின் 100ஆக மாறிடும். எவ்வளோ குறைக்கணும்? 30 குறைக்கணும் ஃப்ரம் 130. ஸோ 130லேருந்து நான் எவ்வளோ குறைக்கணும்? 30 குறைக்கணும். இது எவ்வளோ பர்சன்டேஜ்? இவ்வளோ தான் எனக்கு ஆன்சர். இட் இஸ் நத்திங் பட் 0 கட் ஆகுது 300/13 சேம் வந்துருச்சா? ஸோ ஆன்சர் 23.07%. ஸோ நீங்கள் இந்த பர்சன்டேஜ் கிராஃப் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். இல்லை n/x வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா n/x + n டிக்ரீஸ் ஆகணும், வைஸ் வர்ஸா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒரு சம் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். ராகேஷ் காட் 273 மார்க்ஸ். ஓகே, ராகேஷ் காட் 273 mark in examination. It is 5% more than pass percentage. 5% more than pass percentage. So Ramesh got 312 marks. 312 marks. Then what percentage above the pass percentage he did in exam? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? ராகேஷ் வந்து 273 மார்க் எடுத்திருக்காங்க, 5% மோர் தென் பாஸ் பர்சன்டேஜ். அப்போ ரமேஷ் 312 மார்க் எடுத்திருக்காங்க. அப்போது எவ்வளோ மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்க பாஸ் பர்சன்டேஜோட? ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்மளுக்கு பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை, சரியா? ஸோ இதில் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தோம்ல. ஸோ அங்கே பாருங்கள், 273 மார்க் அப்படிங்கிறது 5% மோர் தென் பாஸ் பர்சன்டேஜ். இப்போ பாஸ் மார்க் ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன், 5% மோர் அப்படின்னா 105, கரெக்டாக? ஓகே, அப்போ 312 மார்க் அப்படிங்கிறது இவ்வளோ போட்டால் போதும். ஜஸ்ட் டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போது 273x is equal to 105 into 312. இதை கட் பண்ணிங்கன்னா you will get x is equal to 120 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 120 means 20% more than pass percentage. ஸோ ஆன்சர் இஸ் 20%. ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 கிடைக்கும், சரியா? ஸோ நம்ம 100 அப்படின்னா பாஸ் சொல்லியிருக்கோம், அப்போ 20% அப்படின்னா 120ங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 20%. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட் சம்மை மீன்ஸ் அந்த பர்சன்டேஜ் சம்மை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இதில் வரக்கூடிய பர்சன்டேஜில் கேட்டிருக்கக்கூடிய யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கம்பைலேஷன் நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இன்னும் ப்ராஃபிட் லாஸை மட்டும் பார்த்துட்டு பிவைக்யூ எல்லாமே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? ஏன்னா பர்சன்டேஜ் பார்க்கும்போதே நம்ம சேர்ந்து பார்க்கக்கூடியதான் என்னது
ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ரைட். ஸோ ப்ராஃபிட் லாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து காஸ்ட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், செல்லிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ மொத்தம் ஒரு 3 இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதோட அடக்க விலை. ஸோ ஒருத்தர் வந்து அந்த பொருளை உண்மையாகவே ஒரு ரா மெட்டீரியலை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறாரு அப்படிங்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா அதோட விற்ற விலைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை எந்த விலைக்கு நம்ம செல் பண்ணுறோமோ அந்த விலை தான் என்னது செல்லிங் ப்ரைஸ். ஸோ மார்க்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த பொருளை எந்த விலைக்கு விற்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் மார்க்டு ப்ரைஸ். சரியா? ஓகே. ஸோ இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷனு. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஸோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, விற்கும்போது அதை விட அதிகமாக விற்றீங்கன்னா எக்ஸஸாக வாங்கின விலையை விட எக்ஸஸாக கிடைக்கிற அமௌண்ட் தான் என்னது ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ப்ராஃபிட். இதுவே லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஏன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை விட, அதாவது வாங்கின விலையை விட விற்கிற விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாஸ் கிடைக்கும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம நீட்டாக பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். சரியா? ஸோ ஒரு பொருளோட 2 இது நான் சொல்கிறேன். சரியா? இங்கே வந்து இது ப்ராஃபிட் கணக்கு, லாஸ் கணக்கு ரெண்டுமே நம்ம காட்டுவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். சரி. ஸோ ப்ராஃபிட்டுக்கு ஸோ ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா. அந்த பொருளை நீங்கள் 200 ரூபாய்க்கு செல் பண்ணணும்னு விற்கிறீங்க. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லலாம், இல்லை வந்து எம்ஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ எம்ஆர்பி வந்து 200 ரூபா வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. அதாவது எந்த விலைக்கு விற்கணும்னு சொல்லிட்டு ஓனர் ஆசைப்படலாம், ஆனால் அது எந்த விலைக்கு வாங்கணும், அதை செல் பண்ணுற போது எந்த விலைக்கு வாங்குறங்கிறத நம்ம வாங்குறவங்க தான் டிசைட் பண்ணுறோம். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் பார்கெனிங். ஸோ 200 ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்ச ப்ராடக்டை நம்ம வந்து பேரம் பேசி 150 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். ஸோ இதில் வாங்கின நம்மளுக்கு 50 ரூபா குறைச்சி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும், விற்ற அவங்களுக்கு 50 ரூபா அதிகமாக கொடுத்துருக்கோங்கிற திருப்தி கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யூ வில் கெட் ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 120, காஸ்ட் ப்ரைஸ் 100, யூ வில் கெட் 50 ரூபி அஸ் ப்ராஃபிட். ஓகேவா? சரி. இதுவே இந்த சினாரியோ வாங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, மார்க்டு ப்ரைஸ் 200 ரூபா. ஸோ சேம் தான். ஆனால் அந்த பொருளை அவர் பேரம் பேசி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விற்றது எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 50 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. அப்போ இதில் பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆகிடுச்சு? கம்மி ஆகிடுச்சு. அப்போ வி காட் லாஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபி, செல்லிங் ப்ரைஸ் 50 ரூபி. ஸோ 50 ரூபா அப்படிங்கிறது என்னது? லாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸோட கான்செப்ட். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதையும் நம்ம அதில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எப்போவுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம். சேம் லைக் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. ஸோ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கோ அதை காஸ்ட் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லாஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் ஆர் ப்ராஃபிட் calculated only from the cost price. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், செல்லிங் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டோம், டிஸ்கவுண்ட் லாஸ் பார்த்துட்டோம், டிஸ்கவுண்ட் பார்க்கல. கரெக்டாக? ஸோ டிஸ்கவுண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இதை பார்க்கும்போது 2 இது பார்க்கணும். ஒன்று வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா தள்ளுபடி, மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பொருளை எந்த விலைக்கு விற்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறது. ஸோ ஒரு 100 ரூபா உள்ள பொருளை நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு கூட விற்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படலாம். மீன்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வில் நாட் பி லெஸ் தென் 100%. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 100% கம்மியாக இருக்கக்கூடாது. பட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ நாள் இன்க்ரீஸ் பண்ணலாம் டியூ டு தி டிமாண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ 100 ரூபா பொருளை
நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 50 ரூபாய்க்கு விற்கலாம். 50% டிஸ்கவுண்ட். 100% டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் 0 ரூபீஸ்க்கு சும்மா கொடுக்கலாம். ஓகேவா? ஆனால் 200% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி 100 ரூபா பொருளையும் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுப்பீங்களா என்ன? அப்படி கொடுக்க மாட்டோம்ல. ஸோ டிஸ்கவுண்ட் ஆல்வேஸ் லெஸ் தேன் 100 தான் இருக்குது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே டிஸ்கவுண்ட் என்னக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தால் நம்ம கடையை வந்து இழுத்து பூட்டுற மாதிரி இருக்கும். சரியா? ஃபைன். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு சம்மு சொல்கிறேன், எழுதுங்க. தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் increased by 20% and gave 30% discount. 30% discount. சரியா? in this transaction அதாவது இந்த ஒரு நடைமுறையில் he facesனா பார்க்குறதில்ல. இந்த இதில் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா loss of ₹80. ஸோ ஒரு பொருளோட விலையை 20% கூட்டி விற்றுட்டு ஆனால் விற்கும்போது ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்கும்போது அவருக்கு 80 ரூபா லாஸ் ஆகுது. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறேன். ஒரு பொருளோட விலை நான் 100 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் 20% கூட்டினா எவ்வளோ வருது? 120 ரூபா. ஓகேவா? 20% கூட்டினா 120 ரூபா. இப்போ இதில் 30% குறைச்சா 36 குறைக்கணும். 3 36 குறைச்சா 84. ஓகே. ஸோ 84 ரூபா. அப்போது நான் 100 ரூபா அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா 84 ரூபாய்க்கு செல் ஆகுது. ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா 16 ரூபா. ஏன்னா 16 ரூபா குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஃபைன். அப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா 100 ரூபாய்க்கு 16 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஒரிஜினலி லாஸ் எவ்வளோ? 80 ரூபி. அப்போ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்கும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது 1, இது 5. அந்த 5 அங்கே போயிடும். எக்ஸு இங்கே வந்துடும். அந்த 5 இங்கே வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500. இட் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 500 ரூபி. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ சிம்பிள் கான்செப்ட் ட்ரிக் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுறோம். சரியா? ஸோ நார்மலாக 100 ரூபா எடுத்து பண்ணும்போது எனக்கு 84 ரூபா செல்லிங் ப்ரைஸ் ஆகுது அப்படின்னா 16 ரூபா லாஸ். ஐ காட் லாஸ் ஆஃப் 16 ரூபி. ஸோ 100 ரூபாய்க்கு 16 ரூபா அப்படின்னா உண்மையான 80 ரூபாய்க்கு எவ்வளோ ரூபாய் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 500 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? சரி. ஓகே. இப்போ என்ன ஒரு ட்ரிக் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் பாருங்க. in a rectangle length increased by 20% and breadth decreased by 30%. What is the change in area? ஸோ ஏரியாவில் என்ன சேஞ்ச் வந்துச்சு இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சம்மில் நமக்கு தெரியும் ஏரியாஸ் ஈக்குவல் டு லென்த்து இன்டு பிரெத்து. ஓகேவா? சரி. இப்போ பாருங்கள். இப்போது ஒரு 100ன்னு எடுத்துப்போம். இதில் வந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 120. இதில் 30% குறைஞ்சிச்சு அப்படின்னா 84. அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு மீனிங் என்ன? 100 இருந்தது 84 மாறிடுச்சு. அப்போ 16% என்ன ஆகிடுச்சு? ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஃபைன். இல்லை அப்படின்னா ஸோ இப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ டைரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு. பேசிக்காக 100 அப்படிங்கிறது அதை வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 100/100. இப்போது 10% இன்க்ரீஸ்ன்னு சொன்னால் இதை நான் 1.1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். 20% இன்க்ரீஸ்ன்னு சொன்னால் 1.2. இப்போ 10 இன்க்ரீஸ்னால் 100ல் 10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 110. கரெக்டாக? பை 100 போடும்போது 1.1ன்னு வந்துடும். 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 120 வந்துடும். பை 100 போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்?
1.2. அப்போ 80% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1.8. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிள் வரும். சரியா? இதிலே ரிடியூஸ் பண்ணுறது பாருங்கள். 10% ரிடியூஸ் அப்படின்னா 100ல் 10% ரிடியூஸ் பண்ணால் 90. இட் இஸ் அதிகமாக 0.9. 20% ரிடியூஸ் அப்படின்னா 0.8. 50% ரிடியூஸ் அப்படின்னா 0.5. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக மல்டிப்ளிகேஷனில் போட்டுறான். எப்படி அப்படின்னா 20% இன்க்ரீஸ், இதை 1.2ன்னு சொல்லி டினோட் பண்ணலாமா? 30% ரிடியூஸ், இதை 0.7 சொல்லி டினோட் பண்ணலாமா? ஸோ இது லென்த்து, இது என்னது பிரெத், அவ்வளோதான். ஸோ 12 × 7 7 84. இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், 0.84. ஸோ 0.84ங்கிறது எனக்கு எதில் வரும்? இதில் வருமா? 90லேருந்து குறைஞ்சவங்களுக்கு இதில் வரும். இட் இஸ் நத்திங் பட் 1ல் மைனஸ் பண்ணால் போதும் 16% ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 16% ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக நிறைய சம் சால்வ் பண்ணலாம். இதில் என்னென்ன வெரைட்டி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, மோட்டார் பைக்கில் வந்து ஒரு 50,000 பர் இயர் வந்து 20% டிப்ரிஷியேஷன் ஆகுது. அப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் என்ன ரேட் பாருங்கள். என் மோட்டார் சைக்கிள் வந்து ஒரு 50,000 ரூபி, ஒரு மோட்டார் சைக்கிள் இல்லைனா கார், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. சரியா? 20% டிப்ரிஷியேஷன்னா என்னது? குறையிறது. ஃபார் எவ்ரி இயர், பர் இயர். ஸோ ஆஃப்டர் 2 இயர் வாட் இஸ் த ப்ரைஸ்? ஆஃப்டர் 2 இயர் வாட் இஸ் த ப்ரைஸ்? ஸோ இதை நீங்கள் ஜென்ரலாக சால்வ் பண்ணால் அப்போ 20% குறையுதா? ஓகே, அப்போ 50,000 இதில் 20% எவ்வளோ? 0 0 0 0 5 2 10 1 2 3. இப்போ 10,000. சரியா? அப்போ இதில் 20% எவ்வளோ? 10,000. 10,000 குறைஞ்சா என்ன ஆகிடும்? இது 40,000. மொதல் வருஷம் 40,000 மாறிடும். அகெயின் 20%. ரெண்டாவது வருஷம் அகெயின் 20 0 0 0 0 8 1 2 3 8,000. அப்போ இதை கழிச்சா ஆன்சர் என்ன வரும்? 32,000 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இதை நான் டேரெக்டாக எப்படி பண்ணலாம்? 50,000 இன்ட்டு 20% ரிடியூஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? 0.8 இன்ட்டு 0.8. ஓகே, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரணும் அப்படின்னா இதை என்ன பண்ணலாம்? கட் பண்ணிடலாம். அப்போ 2 டிஜிட் 0 இருக்குது. 0 0 5 8 8 40. 40 8 32 0 32,000ங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு? டேரெக்டாக ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணது கான்செப்ட் வைஸ் எப்படி வருது அப்படிங்கிறத சால்வ் பண்ணி 32,000 கொண்டு வந்தேன். கரெக்டாக? முதல்ல 50,000 இருக்குது, 20% குறைக்கிறோம், அப்போது 40,000. ரெண்டாவது 40,000 இருக்குது, 20% குறைக்கிறேன், 8,000 போகுது, 32,000. இப்படி பண்ணதை ஒரே லைனில் நம்ம 20% ரிடியூஸ்னால் 0.8, 2% சொல்லியிருக்காங்க, 2 டைம் போட்டிருக்கேன். இதை பெருக்குன்னு ஆன்சர் வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், பெட்டராக இருக்கும். ஸோ இதில் இன்னும் எந்த மாதிரி வெரைட்டி அப்படின்னா, ஸோ 2000ல் பாப்புலேஷன் வந்து இவ்வளோ இருக்குது, ஒரு இயருக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 இயர்ஸ் லேட்டர் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே இந்த வெரைட்டியில் வரும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஒன்று அதை பார்த்துட்டு நம்ம பிவைக்கு பார்க்க போயிடலாம். என்ன அப்படின்னா அலிகேஷன். ஸோ அலிகேஷன் மெத்தட் லாஸ்ட்டாக நான் ஆவரேஜ் சொல்லிக் கொடுத்தேன். கரெக்டாக? ஸோ இதில் பர்சன்டேஜில் அலிகேஷனோட அப்ளிகேஷன் எப்படி வருது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஒரு சம் எழுதுங்க. A merchant has 1000 kg of sugar. A merchant has 1000 kg of sugar. ஓகேவா? பார்ட் ஆஃப் விச், அதில் ஒரு பார்ட் ஆஃப் விச் he sell at 8% profit. ஒரு பகுதியை 8% ப்ராஃபிட்லையும் and rest at 18% profit. 18% profit. He gain 14% in overall. He gain 14% in overall. சரி, அதாவது 8% ப்ராஃபிட்டில் கொஞ்சம் விற்றுருக்காரு, 18% ப்ராஃபிட்டில் கொஞ்சம் விற்றுருக்காரு, ஓவராலாக அவருக்கு 14% ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. கொஸ்டின் என்ன அப்படின்னா, how much he sold at 8% profit. ஸோ எத்தனை கேஜி சுகர் அவர் 8% ப்ராஃபிட்டில் விற்றார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை 2 செகண்டில் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? 8% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா? 8% ப்ராஃபிட் இருக்குது, 18% ப்ராஃபிட் இருக்குது. ஓகே,
இங்கே பாருங்கள் 8% ப்ராஃபிட், 18% ப்ராஃபிட், ஓவராலாக 14% ப்ராஃபிட். ஓகேவா? ஃபைன். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 4, இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எட்டு போச்சுன்னா 6. இட் இஸ் நத்திங் பட் 2:3 ரேஷியோ. அப்போ டோட்டல் பார்ட் 5 பார்ட், மொத்தம் 1000 kg. நிடவே 5 போட்டால் 200. அப்போ இங்கே இன்ட்டு 200 போட்டால் 400, அங்கே 200 போட்டால் 600. ஸோ 8%ல் எனக்கு எவ்வளோ வரும்? 400 வரும். இதில் வந்து 18%ல் 600. ஸோ ஆன்சர் இஸ் 400. ஆன்சர் இஸ் 400. ஸோ அலிகேஷன் மெத்தட் தெரிஞ்சிருந்தேன்னா இந்த சம்மை நீங்கள் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிவைக்யூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ எல்லாத்தையும் வரிசையாக சால்வ் பண்ணலாம். ஃபைனா? ஓகே. இது சம் பாருங்கள். 10% ஆஃப் 20% ஆஃப் 25% ஆஃப் 8000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10%னா நம்ம என்ன பண்ணணும்? 10/100ன்னு போட்டுக்கணும். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். 20/100, 25/100 எதில்? 8000ல். ஓகேவா? 1 2 3 0 3 0 கட் பண்ணிக்கலாம். இது 1, இது ஒரு 4, இங்கே ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். இது 1, இது 5. அப்போ 8 5 40. உங்களுக்கு 40ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ இது ஒரு பேசிக்கான சம். ஓகே. ஸோ அதே மாதிரி இதுவும் கேட்டிருக்காங்க. அப்போ 20% இன்ட்டு 30% இன்ட்டு 500. அப்போ என்ன பண்ணலாம்? 2 0 2 0 போச்சு, 1 0 1 0 போச்சு. இது 1, இது 10, 5 2 10 ஆகிடுச்சு, 0 0. அப்போ 30 ரிமைனிங் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30. இது பாருங்கள். ஃபைண்ட் தி சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவலன் டு 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் 25% 20%. இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்க. இதில் 25% குறைச்சோம் அப்படின்னா 25% குறைச்சிங்கன்னா இட் வில் பிகம் 75 ரூபா. இதில் அகெயின் 20% நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா இப்போ 75ல் 20% அப்படிங்கிறது 1 5, இது 1 5 5 25. அப்போ 15 குறைச்சா மீதி எவ்வளோ? 60ன்னு கிடைக்கும். இப்போ 100 ரூபா இருந்துச்சு, இப்போ நீங்கள் 60 ரூபா பே பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ குறைச்சிருக்கீங்க? 40 ரூபா ரெடியூஸ்ட். தட் இஸ் நத்திங் பட் 40% ரெடியூஸ்ட் 40. ஒன்று இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 25% அப்படின்னா நம்ம என்னென்னு பண்ணுவோம்? அதை 0.75ன்னு போடுவோம். ஏன்னா 75க்கு வந்துடும், 100லேருந்து 75க்கு வந்துடும். 20% 0.8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்குது, இங்கே 2 டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்குது. ஸோ 75யும் 8யும் பெருக்கணும். 75யும் 2யும் பெருக்கினா 180 இன்று 4 போட்டால் தான் இது. அப்போ 4 போட்டால் 600ன்னு வரும். ஸோ 600 3 டிஜிட் புள்ளினா 0.60ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது அப்போ 1ன்னு முன்னாடி இருந்தது, இப்போ 0.60 ஆயிடுச்சுன்னா இதை 1ல் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 0.4. 0.4 அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட். ஓகே. ஸோ நம்ம பேஸில் வந்து இந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டிருப்போம், அதை பார்க்கும்போது இது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இது பாருங்கள். A man purchased a cycle for 600, sold it for 480. Find the loss percentage. 600 ரூபா காஸ்ட் ப்ரைஸு, 480 செல்லிங் ப்ரைஸு, உங்களுக்கு 120 லாஸ். ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை, செல்லிங் ப்ரைஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ்னு உங்களுக்கு கொடுக்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அதாவது லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அதை காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு லாஸ் 120 ரூபி, காஸ்ட் ப்ரைஸ் 600 ரூபாய் இன்ட்டு 100 கட் பண்ணிங்கன்னா 6 2 12 0. அப்போ ஆன்சர் 20% ஆப்ஷன் ஏ. ஓகேயா? இது பாருங்கள். 0.07% இஸ் அப்படின்னா, ஸோ நான் சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ் சிம்பிள் எதுக்கு? அப்போ அதுக்கே 100 போடணும்னு அர்த்தம். 0.07
by 100 இப்படின்னு இருக்கு. ஸோ மேலேயும் ஒரு 100ஆல் பெருக்கும், ஏன்னா டிஜிட்டில் இருக்குல்ல, கீழேயும் ஒரு 100ஆல் பெருக்கும். அப்போ என்ன ஆயிரும், 7/10000 கிடைக்கும். இது இருக்கா, இருக்குது. இதுதான் ஆன்சர். ஈஸி கொஸ்டின். ஓகே, இது பாருங்கள். ரைட் தி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 1/4 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6 நாள் 24, 24 + 1 25/4 போடுவீங்க. பர்சன்டேஜ் அந்த சிம்பிள் கொடுத்தனால ஒரு 100 வந்துடும். இது 1, இது 4. ஸோ ஆன்சர் வில் பி 1/16 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் 25 kg இஸ் 3.5 kg. ஓகே, அதாவது 25 kgல 3.5 kgங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? அப்போ 3.5 kg by 25 × 100 அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா? சரி, இதை செக் பண்ணால் உங்களுக்கு வந்து இது 1, இது 4, இதை பெருக்குனா யூ வில் கெட் ஆன்சர் 3.5 × 2 7, 7 × 14, ஆன்சர் 14%. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். Kevin scored 15 out of 25 in test. The percentage of his mark, அதாவது 25க்கு 15 எடுத்திருக்காரு. அப்போ 100க்கு எவ்வளோ எடுத்திருப்பார்? இது 1, இது 4. அப்போ ஆன்சர் 60 எடுத்திருப்பார். ஆன்சர் 60. ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம். எப்படின்னா 25க்கு 15 அப்படின்னா 100க்கு எவ்வளோ, இப்படி போட்டு கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடலாம், தப்பில்லை. ஓகேவா? இது பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 63% ஆஃப் 3/4/7, அதாவது 63%, 63/100 ஆஃப் 7 3 21 25/7. ஓகேவா? கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. இது 1, இது 4, இது என்னது 9, 20 4 8 புள்ளி, மறுபடியும் 2 5. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இது பாருங்கள். பை செல்லிங் எ பைசைக்கிள் ஃபார் 4500 எ ஷாப்கீப்பர் லாஸஸ் 10%. ஃபார் ஹவு மச் ஷுட் ஹி செல் இட் டு ஹாவ் எ ப்ராஃபிட் ஆஃப் 5%. அதாவது ஒரு சைக்கிளை 4500 அவர் விற்கிறதுனால அவருக்கு 10% லாஸ். அதாவது 90% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் தான் 4500 ரூபாய். இப்போ அவருக்கு 5% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அவர் எத்தனை ரூபாய்க்கு அதை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 100ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது 100லேருந்து 10 கம்பி 90 நம்ம போட்டோம். இப்போ 5% ப்ராஃபிட்னு சொல்லும் பொழுது 100லேருந்து 5 அதிகமானா 105. அப்போ இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 0 கட்டு 0 கட்டு 9 9 50 45 0. அப்போ ஒரு 0 25 5. ஆன்சர் 5250 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி பர்சன்டேஜ் சம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது பாருங்கள். குமரன் பாட் எ ரெயின் கோட் அண்ட் சேவ்ஸ் 25 rupee with 20%. ஸோ வாட் வாஸ் தி ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் தி ரெயின் கோட்? அப்போது 20% அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 20% டிஸ்கவுண்ட்டு தான் 25 ரூபாய். அப்போது 100% அமௌண்ட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா போதும். இது 1, இது 5, x is equal to 125 வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 125. ஓகே, இது பாருங்கள். The ratio of boys and girls in the class 5:4. If 18% of boys and 9% of girls were failed in the annual examination, then find the percentage pass அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, வேல்யூ சொல்லலை. ஓகேவா? ஸோ 18% கண்டுபிடிக்கிற மாதிரி நம்பராக எடுத்துக்கணும். சரி, 5:4 வேறு மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர். சரி, ரைட்டு. சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன், 5:4 இருக்கா, நான் 20ஆல் பெருக்கிறேன். அப்போ 100 ஆயிரும். இங்கே வந்து 100, இங்கே 80. இதான 5:4. 18% ஆஃப் தி பாய்ஸ், இதுதான் பாய்ஸு, இது கேர்ள்ஸு. இதில் 18%னா 18 தான்.
இதில் 9% தான் வித்துட்டு 0 பெறும் பாயிண்ட்டு 7.2லாம் வரும் 7.2 வரும் 7.2 பாய்ஸ் வேறு போட முடியாது. சரி ஓகே, அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. இப்போ என்ன ஆகுது? ஃபெயில்டு. இவங்க வந்து ஃபெயிலாம். அப்போ 18, 19, 20, 25.2 வந்து ஃபெயிலு. எதில்? மொத்தம் 180. ஓகேயா? சரி, இப்போ மொத்தம் உள்ளவங்க வந்து எவ்வளோ? 180. அதில் 25.2 ஃபெயில் அப்படின்னா அப்போ பாஸ் எவ்வளோ வருது? 154.8 அப்படிங்கிறது வருது. இது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொன்னால் போதும். ஸோ 154.8 டிவைடட் பை உங்களுக்கு என்ன இருக்குது? 180 இன்ட்டு 100. 0 கட்டு 0 கட்டு இங்கே 10ஆல் பிரச்சனை வந்துடும். அண்ட் 9ஆல் கட் பண்ணலாம். கட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 86%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேயா? இது பாருங்கள். A student score 92% of marks in an examination. அதாவது ஒரு மாணவர் 92% மார்க் வந்து எடுக்கிறார். If his score was 644, find the maximum. பாருங்கள், 92% மார்க் வந்து 644 இருந்துச்சு அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, டைரெக்டாக கட் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? இப்போ சாய்ஸ்லேயே 6, 7, 8 தான் இருக்குது. சரி, இதை 4 பெருக்குனா 8 வந்துடும். சரி ஓகே, கட் பண்ணிடுவோம். சரி, இது 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா இது 1, இது 7. x is equal to 700 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இது பாருங்கள். a student get 31% மார்க் இன் எக்ஸாம். 31% மதிப்பெண்களை பெற்று பட் ஃபெயில்டு பை 12 மார்க். ஓஹோ, அப்போ if the pass percentage is 35, find the maximum mark. 35க்கும் 31க்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 4. இந்த 4% மார்க்கில் தான் இவங்க ஃபெயில் ஆகிருக்காங்க. இந்த 4% மார்க் தான் 12. அப்போ இன்ட்டு 25 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஃபுல் மார்க் கிடைச்சிரும். இன்ட்டு 25 போடணும். இது கிராஸ் பண்ணல. ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி எழுதுவாங்க. 4%க்கு 12, 100%க்கு எவ்வளோ? இது 1, இது 3. x is equal to 300 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. இல்லை அது 25 பேருக்கான உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். இது பாருங்கள். ஏ சேலரி 25% less than B salary. By how much percentage B salary more than A salary? இங்கே பாருங்களா, A salary 20% less than B salary. B is equal to 100ன்னு வைங்க. ஏயோட சேலரி 25 இதில் குறைச்சா 75ன்னு வைங்க. ஓகேவா? அப்போ பிஏ கம்பேர் பண்ணும்போது 25 கம்மினா 20% கம்மி. How much the percentage B salary more than Aனா 25 அதிகம். எதுலேருந்து? 75லேருந்து பார்க்கும்போது அப்போது 1/3ன்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் 33.33%. தட் இஸ் 33 1/3%. ஓகே, இது பாருங்கள். கயல் பாட் பை 5 dozen ஆஃப் எக். 5 dozen அப்படின்னா 60 எக். 1 டசன்னா 12. அவுட் ஆஃப் தட் 45 ஆர் குட். ஓகே, 45 குட். எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் ரோட்டன் எக்ஸ். ஸோ இதில் 45 குட் அப்படின்னா மீதி 15 என்னது? பேட். இது குட், இது பேட். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த அழுகுனதெல்லாம் அக்லியாக மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ரோட்டன் எக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 15 ரோட்டன் அவுட் ஆஃப் 60. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இது 4. அப்போது 25% உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேயா? இது பாருங்கள். தி பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் இன்க்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் 6% per year. ஒவ்வொரு வருடமும் 6% அதிகரிக்கிறது. இட் வாஸ் 238765 இன் 2018. 2020 என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதை ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா 65 இன்ட்டு 6% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 1.06 இன்ட்டு 1.06. ஏன்னா 2018 கொடுத்துட்டாங்க. 2020 அப்போ 2019 2020 2 வருஷம் இருக்கிறதுனால 2 டைம் போட்டிருக்கேன். இதை ஜஸ்ட்டு பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஃபைன்.
இந்த கொஸ்டின் பாருங்கள். டியூரிங் 1 year the population of town increases by 5%. 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டியூரிங் நெக்ஸ்ட் இயர் த பாப்புலேஷன் டிக்ரீஸ் பை 5%. த டோட்டல் பாப்புலேஷன் இஸ் 9975 at the end of second year. Then what is the population rates in first அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 5% இன்க்ரீசஸ் 1.05 வரும். ஏன்னா 100லேருந்து 5 கூட்டினா 105/100 இன்று 5% டிக்ரீஸ் 0.95 வரும். சீக்வல் டு 9975. ஸோ இதை அங்கே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் சீக்வல் டு 9975/1.05 into 0.95. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகேவா? பட் இதில் ஒரு ஷார்ட் என்னென்னா சாய்ஸ்லேருந்து பண்ணுறது. ஓகேவா? சாய்ஸ்லேருந்து பண்ணிங்கன்னா இப்போ சேம் நம்பர் கண்டிப்பாக வராது, அது நம்மளுக்கு தெரியும். இவ்வளவும் குறையாது, அதுவும் தெரியும். கூடுறது கூடும், ஆனால் இவ்வளோ கூடாது. பட் செக் பண்ணுவோமா? இப்போ சாய்ஸில் இப்போ 10,000 வச்சுக்கிட்டேன். 10,000ல் 5% பார்த்தீங்க அப்படின்னா 500. அப்போ 500 கூடுது அப்படின்னா 10,500 ஆயிரும். கரெக்டா? தென் இதில் 5% நான் குறைக்கணும். 5% குறைக்கணும்னு சொல்லும் பொழுது இது எவ்வளோ குறையும்? 500 525. அப்போது 10,500ல் 525 குறைச்சா இட் வில் பிகம் 9,975. ஸோ இந்த ஆன்சர் வந்துடுச்சு. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இந்த மாதிரி டேலி பண்ணலாம். ஓகே, இது பாருங்கள். இந்த பாக்டீரியா சம்மு நிறையா வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சர்டன் டைப் பாக்டீரியா க்ரோஸ் 5% ஃபஸ்ட் ஹவர், டிக்ரீசஸ் தி நம்பர் பை 12% செகண்ட் ஹவர், க்ரோ அகன் 10% தேர்ட் இயர். ஓகேவா? இனிஷியலி எவ்வளோ இருந்துச்சுன்னா 20,000. 5% grow 1.05, 12% decrease 0.82. 100ல் 12 போச்சுன்னா என்னது? 12%. 10% grow 1.1. ஸோ இதை பெருக்கிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். பட் ஆன்சர் என்ன அப்படின்னா இப்போ 5 இன்க்ரீஸ் 12 டிக்ரீஸ் அகெயின் 10 இன்க்ரீஸ். அப்போ இது ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஃபார்முலா சும்மா இதை மட்டும் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, ஸோ வேரியேஷன் கம்மியாக தான் வரும். ஸோ கண்டிப்பாக 10,000 வராது, இதுவும் வராது. பட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா அது வந்து டவுட் தான். ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆன்சர் ஏ வரும். ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, இது பாருங்கள். ஸோ இது ரீசெண்டாக கேட்டது தான். ஸோ வாட்டர் ஹீட்டர் சோல்டு பை எ ட்ரேடர் 10,500. அதாவது அந்த கொதிகளான 10,502 ரூபாய்க்கு விற்காரு, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஓகே, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ ஃபைண்ட் த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 100% அதோட அமௌண்ட்டு 18% ஜிஎஸ்டி அப்படின்னா 118 அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டாக? 100% அதோட ப்ரைஸு, 18% ஜிஎஸ்டி. ஸோ 118 அப்படிங்கிறத 10,502ன்னு போட்டோம் அப்படின்னா அந்த 18% ஜிஎஸ்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ் ஈக்குவல் டு 1062. சரி, 1602 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை கட் பண்ணும்போது அரௌண்ட் 89 வருது. ஸோ எக்ஸ் பெருக்கும்போது உங்களுக்கு யூனிட் பிளேஸில் 2 தான் வருது. 2ல் வருது, 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பெருக்கும்போது 1602 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே ஓகே ஸோ இதில் கோபி sold a laptop at 12% gain. If it had been sold for 1,200 more, the gain would have been 20%. ஓகேவா? அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் முன்னாடி 12% கிடச்சிது, இப்போ 20%. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8%. அந்த 8% தான் இந்த 1,200. அப்போ அதோட காஸ்ட் ப்ரைஸ் 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கட் பண்ணால் போதும், அந்த ஆன்சர் வந்துடும். 2×8 3×4 12 0. இது 50. எக்ஸ் ஈக்குவல் டு 50 × 300 ஈக்குவல் டு 15,000. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் 2 years ago வாஸ் 80,000. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி 80,000 இருக்குது. இட் டிப்ரிஷியேட் 4% பர் ஃபஸ்ட் இயர். அப்போது 0.96 மாறி இருக்கும். இன் செகண்ட் இயர் இன்க்ரீஸ் பை 4%. அப்போது 1.04 மாறும்.
ஸோ பெருக்குனா யூ வில் கெட் ஆன்சர். ஓகேவா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம தெரியும் 10% இன்க்ரீஸ் 10% டிக்ரீஸ்னால் 1% லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 10% போட்டாலே 1% தான் லாஸ் வருது. கரெக்டாக? இப்போ இதில் இதை பெருக்குனா ஆன்சர் வருங்கிறது உண்மை தான். ஆனால் இதில் 1%னாலே 8000 ரூபா. சரி, மீன்ஸ் 10% இன்க்ரீஸ் 10 டிக்ரீஸ்னாலே 1%. 0.5%னா அதில் ஒரு 4000 ரூபா தான் வரும். சரியா? சரி, அவ்வளோதான். அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இது வந்து வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கும் நல்லாவே குறையும். ஓகேவா? ஏன்னா 1%னா 8000, அதில் கம்மி இந்த மாதிரி வரும். 8000னா 800 தான் 1%. கரெக்டாக? அப்போ 5%னா 400 தான். அப்போ 400க்கும் கம்மியானது ஆன்சர் வரப்போகுது. இதில் கண்டிப்பாக 80,000க்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு வந்துட்டாலே கண்டிப்பாக என்ன தான் லாஸ் தான் வரும், குறையும். அப்போ கண்டிப்பாக 80,000 கிடையாது, 80,120 கிடையாது. இங்கே 76,000 அப்படின்னா ஒரு 3,200 குறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு 800 கூட குறையலை, 400 கூட குறையலை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இதை பெருக்கினாலும் ஆன்சர் வரும். அண்டு பை லாஜிக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இது பாருங்கள். த பாப்புலேஷன் ஆஃப் தி டவுன் இன்க்ரீஸ் பை 5%. இட் வாஸ் 1200 இன் 2020. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 5% கூடுது. சார் 2020 இதில் வந்து 1200 சொல்லியிருக்காங்களா? அப்போ எவ்வளோ கூடியிருக்கும்? 23 சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போது 2020ல் 1200, அப்போ 21, 22, 23 ஒரு 3 வருஷம் இருக்குது. 1.05, 1.05, 1.05. ஸோ இதை பெருக்குனா யூ வில் கெட் ஆன்சர். தி ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ 1389. ஓகேவா? இது பாருங்கள். த மிஷின் காஸ்ட் 1 lakh, டிப்ரிஷியேட் இன் வேல்யூ பிகம் 72,900. அப்போது ஒரு 27,000 ஒரு 100 ரூபா இவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஆஃப்டர் 3 years ஃபைண்ட் இட்ஸ் டிப்ரிஷியேட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன், ரைட். ஸோ இதை பார்க்கும்போதே ஆக்சுவலாக ஆன்சர் ஏவாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு தோணும். ஏன் அப்படின்னா 1 lakh இப்போ நான் சாய்ஸ்லேருந்து பண்ணுறேன். இப்போ 10%னா 0.9, 0.9, 0.93 years. 9 cube என்னது உங்களுக்கு 729 வருமா? இங்கே 729 இருக்கா? ஸோ இதான் சொன்னேன். இதை பார்த்தோன்னே ஆன்சர் 10%ங்கிறது நம்மளுக்கு தோணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, சாய்ஸ்லேருந்து செக் பண்ணி பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, இது பாருங்கள். when a number is decreased by 30%, it become 100. அப்போது ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இன்ட்டு 0.7 is equal to 100. ஃபைண்ட் த நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ x equal to 100 by 0.7. it is nothing but 1000 by 7. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஈஸி தான். இது பாருங்கள். z is equal to x square by y-ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் x and y both increases the value by 10%. அப்போது 10% 1.1 into 1.1 ரெண்டு டைம் இருக்குது. கீழே வெறும் 1.1 தான். அப்போ 1 கட்டாயிரும், வெறும் 1.1 தான் கிடைக்கும். இட் இஸ் நத்திங் பட் 10% இன்க்ரீஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதுவும் பேசிக்காக உள்ளது தான், ஈஸி தான். இது பாருங்கள். if the numerator of fraction increases by 50%, அப்போது ஒரு பின்னத்தில் நியூமரேட்டரை 50% கூட்டுறோம், டினாமினேட்டரை 20% குறைக்கிறோம், then become 3/5. find the original fraction. ஓகே, ரைட். ஸோ இதையும் சிம்பிளாக சாய்ஸ்லேருந்து பண்ணலாம். ஸோ டினாமினேட்டர் அப்படின்னா பகுதி கீழே உள்ளது. டிக்ரீஸ் பை 20%னா 20% குறைக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து 5 இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் டியும் ஆப்ஷன் ஏவும் வராது. ரைட்டா? இப்போ இந்த 25 தான் 20% என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. சரி, ரைட்டு. ஸோ 5 குறைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்போது 25ல் 20% எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 5 கிடச்சிச்சு. அப்போ 5 வந்து நான் குறைக்கணும். அப்போ இது என்ன மாறிடும்? 20 மாறிடும். இதுவும் 20 மாறிடும். மேலே 24 இருக்குது. இப்போ 24ல் 50% இன்க்ரீஸ் பண்ணால் அது இன்னும் அதிகமாகும். இங்கே மேலே சின்ன நம்பர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது.
ஆன்சர் பியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் செக் பண்ணுவோம். 8 8ல் 50% கூட்டினா 50%னா 4, அதை கூட்டினா 12, இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 3 நாள் 12, 5 நாள் 20. ஸோ 3/5 வந்துடுச்சு. அதனால் ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேயா, ஃபைன். ஸோ தேங்க்யூ கேஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம பர்சன்டேஜ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்த்தாச்சு. ஸோ கான்செப்ட் அண்ட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சி பிவைக்யூ. ஸோ என்ன ஒரு 30 கொஷின் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் பார்ட் 2ல் தரேன். ஓகேவா? ஸோ அதோட இதை பார்த்துட்ருங்க. தென் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் you will get the shorts and full videos about TNBSC, UPSC and other examination. Okay va? So subscribe Ayappan sir aptitude and follow in Instagram crack aptitude with Ayappan. Okay va? And Telegram forum la nama group irukku. So Ayappan sir aptitude join பண்ணிக்கனா we can discuss the quants and reasoning topics. Okay va? So the doubt இருந்தாலும் நம்மளோட veterans இருக்காங்க, நானும் இருக்கேன், நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே வா? So thank you guys, wish you all success, meet you in the next class. Okay va? Thank you guys, all the best. So தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். So put your hard work and effort, so you will get succeed. Okay, thank you guys, all the best.